உள்ளவனாயிருந்தான். பார்வோன் வீட்டில் பார்வோன் குமார்த்தின் மகனாய் வளர்ந்தான். எகிப்துடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலும் வல்லமையுள்ளவனாய் இருந்தான். ஆனால் தனது 40வது வயதில் அவன் பார்வோன் குமார்த்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தன் மக்களை சந்திக்க புறப்பட்டு வந்தான். அங்கே அநியாயம் இழைக்கப்படுகையில், தன் சகோதரன் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகையில், அப்பொழுது அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டினான். துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். அதன் பிறகு அவன் ஓடி சென்று மீதியான் தேசத்தில் வாழ்ந்த பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தார். முச்செடி நடுவில் இறங்கின அக்கினி ஜுவாலையை பார்க்க அவன் புறப்பட்ட பொழுது கடவுள் அவனை கண்டார். அதனால் தன் முகத்தை அவன் மூடிக்கொண்டான். கடவுள் அவனை பார்த்து கூப்பிட்டார், மோசே மோசே என்று கூப்பிட்ட பொழுது, இதோ அடியேன் என்று சொல்லி அவனை தாழ்த்தி கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தான். கடவுள் அவனை எடுத்து பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் ஒரு இரட்சகனாக கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கடவுளுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா?